ஹாய், ஹலோ, வணக்கம். ஏண்டா, உனக்கு கெட்ட நேரம் பிடிச்சதுனால தான் உனக்கு அறிவில்லாத யோசனைகள் எல்லாம் பிறக்கிறது. ஒரு வார்த்தையில் சொன்னால் உனக்கு கெட்ட நேரம் ஒரு பயங்கரமான நல்ல யோகம் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்குடா. நில்லுடா, கேட்கறது உன்னைத்தான். அப்படியே தூணு மாதிரி நிற்கிறியேன்னு அவங்க ஆத்தா கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்னா, அம்மா, உன்னோட வாழ போகும் பொண்ணு உனக்கு பிடித்ததா இல்லையான்னு கேட்க மாட்டீங்களா? என்னுடைய மனசுலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களோட நிர்ணயம் தவறுன்னு நான் சொல்லலை. எனக்குன்னு சில ஆசைகள் கனவுகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் உன்னை கேட்டு நாங்கள் பெற்றோமா, உன்னை கேட்டு நாங்கள் வளர்த்தோமா, உன்னை கேட்டு நாங்கள் படிக்க வைத்தோமான்னு சொல்கிறீங்களே தவிர கல்யாண விஷயத்திலே உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, பொண்ணு விஷயத்திலே உன்னுடைய நிர்ணயம் என்ன என்ன கேட்கவே மாட்டீங்களாமா? கல்யாணம் பண்ணா ஆயிரகால பயிருன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய நிர்ணயங்களுக்கு கட்டுப்பட வேண்டியது தானா? எங்களுக்குன்னு ஒரு விருப்பமே தேவையில்லையா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு ஒரு யோசனையே கொஞ்சம் கூட இல்லையா? அசல் கல்யாணம் பண்ணியிருக்கிறது நீங்களா நாங்களா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்கம்மா? யோசனை செய்யுங்கள். என் மனசிலே என்ன இருக்கிறது என்று சொல்றது கூட நான் நினைக்க வேண்டாமா? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நான் ஆசைப்படுறது தப்பாக சொல்லுங்க. எனக்கு எது பிடிக்குதோ இல்லையோ கூட உங்களுக்கே தெரியுமா? இந்த கல்யாணம் பண்ணிக்கலைன்னா எங்களுடைய கௌரவம் மரியாதை குறைந்து விடும் என்று மட்டும் சொல்கிறீங்களே. எனக்கு விருப்பமில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ பசங்க விஷயத்திலே, அதுவும் கல்யாண விஷயத்திலே கொஞ்சம் அவங்களுக்கு கூட சுதந்திரம் கொடுங்க. எங்களுடைய விருப்பங்களுக்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுங்க. புருஷன் பொண்டாட்டி என்று வாழ்க்கை வாழுவது நாங்கள். அதை மனதில் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க ப்ளீஸ். இதுதான் தாய் தந்தையிடம் ஒரு மகன் கேட்கும் கேள்வி. தன்னுடைய கல்யாணத்தை முடிவு செய்வதில் தெரிந்து கொள் நண்பா.